நீர்கொழும்பு சிறைக்கூரையில் நின்று அட்டகாசம் போட்ட இளம்பெண்ணின் வாழ்க்கை பின்னணி. காதலன் கொடுத்த பொதியால் வாழ்க்கையை தொலைத்த மருத்துவ பீட மாணவி. சிறைக்குள் பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்கள் மீட்பு. உள்ளே கொண்டு வரப்பட்டது எப்படி? பெரும் அதிர்ச்சியில் அதிகாரிகள் விசாரணைகளில் திருப்பம். நீர்கொழும்பு சிறை மோதலில் சிக்கிக்கொண்ட பிரித்தானிய பெண் கைதி தேடுவதற்கு யாருமற்ற நிலையில் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அண்மையில் இணையத்தில் வைரலாகிய இளம்பெண் மேலாடையுடன் வீட்டுக்குள்ளிருந்து சடலமாக மீட்பு. அயலவர்கள் கூறிய திடீர் செய்தி உண்மையில் நடந்தது என்ன? கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் கொலைக்கு காரணம் என 75 கைதிகளில் சந்தேகம். தனித்தனியாக ஆரம்பமான விசாரணைகள். வெளிச்சத்துக்கு வரும் பல பகிர் தகவல்கள். போலீஸ் ஜீப்பில் துரத்திச் சென்ற அதிகாரிகள் மக்கள் நடமாட்ட பகுதிகளுக்குள்ளால் தலை தெறிக்க ஓடிய கள்ள மணல் கடத்தல்காரர்கள். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. யாழ்ப்பாணத்தில் சோப்பிற்குள் ஹெரோயின் கடத்திய கில்லாடி இளைஞன் கைது. நுணுக்கமான விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். பாராட்டு பெறும் போலீஸ் அதிகாரிகள். யாழில் இளைஞனை கடத்தி தாக்குதல். காரில் சிவப்பு கரைகள் வாள்களுடன் ஐவர் அதிரடியாக கைது. நகைக்கடையில் சூட்சமமாக தங்க காப்பை திருடிய பெண். உரிமையாளரின் கண்காணிப்பில் மாட்டிய பரிதாபம். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய போலீசார். யாழில் போலீசார் செய்த வரவேற்கத்தக்க விடயம். அப்புறப்படுத்தப்பட்ட வேறு மாவட்ட யாசகர்கள். மக்கள் பாராட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு இழப்பீடு. சர்ச்சையாக மாறி வரும் விவகாரம். நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலின் பொழுது கைதிகள் அதிகாரிகளை தாக்க பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்களின் இருப்பை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களிடம் 1000க்கும் மேற்பட்ட தடிகள் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணையின் பொழுது கைதிகள் சிறை சமையலிருந்து தேங்காய்களை எடுத்து அதிகாரிகளை தாக்கியது தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் 8 அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. சிறையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அங்கு பல கூர்மையான ஆயுதங்களும் இரும்பு கம்பிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மோதலின் போது கைதிகள் சிறை சமையல் அறைக்குள் புகுந்து கூர்மையான ஆயுதங்களை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கிருந்து தேங்காய்களை கொண்டு வந்த கைதிகள் அவற்றை கொண்டு அதிகாரிகளை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே நீர்கொழும்பு சிறையிலிருந்து மற்ற சிறைகளுக்கு கைதிகள் மாற்றப்படுவதால் அந்த சிறைகளில் இடவசதி மேலும் குறைந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றைய சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் அந்த சிறைகளில் உள்ள மற்றைய கைதிகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கூரை மீது கைதிகள் அண்மையில் நடத்திய போராட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளம்பெண் ஒருவரின் முகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நிலையில் இவ்வளவு அழகான ஒரு பெண் ஏன் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது. அந்த பெண்ணின் உருக்கமான உண்மை பின்னணியை புலனாய்வு பத்திரிகையாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். குறித்த இளம்பெண் பதுளை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவராவார். சிறுவயது முதல் கல்வியில் சிறந்து விளங்கியுள்ள அவர் 5ஆம் தரம் புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபேற்று பெற்று கொழும்பிலுள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் இணைந்தார். நீர்கொழும்பில் உள்ள தன்னுடைய உறவினரின் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்த அவர் கல்வியில் மட்டுமன்றி வலைப்பந்து விளையாட்டில் தேசிய மட்டம் வரை பல விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிறந்த பாடசாலை மாணவி தலைவியாகவும் மிளிர்ந்துள்ளார். அவரின் உயர்தர படிப்பு காலத்தின் போது தோழிகளுடன் ஏற்பட்ட வாட்ஸ்அப் குழுவினூடாக ஒரு இளைஞருடன் நட்பு ஏற்பட்டு அது பின்னர் தீவிர காதலாக மாறியுள்ளது. அந்த காதலை அந்த பெண் கண்மூடித்தனமாக நம்பிய நிலையில் காதலன் அவரிடம் நீர்கொழும்பில் உள்ள தன்னுடைய நண்பரிடமிருந்து சில பொதிகளை பெற்று வருமாறு கேட்டுள்ளார். காதலன் மீதிருந்த அதீத நம்பிக்கையால் அந்த பொதிக்குள் இருப்பது போதைப்பொருள் என்பதை அறியாமல் அதை பல இடங்களுக்கு கொண்டு சேர்க்கும் கடத்தலில் அவர் ஈடுபட்டார். இறுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பெண் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறைக்குள் இருந்த போது அவரின் உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியிருந்தன. அதில் அவர் அதீத புள்ளிகளை பெற்று மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகியிருந்தார். சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி நின்று தன்னுடைய உரிமைக்காய் குரல் கொடுத்த அந்த மாணவியின் சோகக்கதை தற்கால இளைய தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் எடுத்து காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கற்பட்டி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லொரிகளை பின்தொடர்ந்து கற்பட்டி போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அதிரடி சோதனைகளை மேற்கொண்டிருந்தனர். பாதுகாப்பு தரப்பின் கட்டளையை மீறி அதிவேகமாக தப்பியோடும் என்ற கடத்தல் லொரிகளை அதிகாரிகள் நீண்ட தூரம் துரத்திச் சென்று அதிரடியாக மடக்கி பிடித்தனர். இந்த கூட்டு நடவடிக்கையின் போது சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த பகுதியில் இயற்கை வளங்களை சூறையாடும் இத்தகைய சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்ட பிரித்தானிய பெண் கைதியான ஷார்லட் மேலி குறித்து சமூக வலைத்தளங்களிலும் வெளிநாட்டு ஊடகங்களிலும் பரவி வந்த வதந்திகளுக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இந்த வதந்திகளால் அவரின் குடும்பத்தினரும் பிரித்தானிய அதிகாரிகளும் கவலையடைந்த நிலையில் ஷார்லட் மேலி எவ்வித பாதிப்புமின்றி முழுமையாக பாதுகாப்புடன் உள்ளதாக அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் சிறையில் உள்ள அனைத்து கைதிகளதும் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இரத்தினபுரி கொடிகமுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் தனித்தனியாக வசித்து வந்த 32 வயதுடைய அழகிய யுவதியொருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வருடம் நடத்தப்பட்ட சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் புத்தாண்டு அழகியாக முடிசூட்டப்பட்ட நிசன்சலா சந்தமாலி வயது 32 என்ற யுவதியே சடலமாக மீட்கப்பட்டார். போலீஸ் தகவலின்படி இந்த யுவதி நீண்ட காலம் அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார். இவரின் வீட்டின் பிரதான நுழைவாயில் கதவு வழக்கமாக எப்போது மூடப்பட்டிருக்கும். எனினும் கடந்த 7ஆம் தேதி முதல் அந்த கதவு தொடர்ந்து திறந்து காணப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த அயலவர்கள் உடனடியாக ரத்தினபுரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று சோதனையிட்டனர். அப்போது யுவதி தனது படுக்கையில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். யுவதி உயிரிழந்து கிடந்த போது உடலின் மேற்பகுதியில் டி-ஷர்ட் அணிந்திருந்தார். அவரின் உடலின் கீழ்ப்பகுதியில் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. ஆடைகள் கலைந்த நிலையில் யுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதால் அவர் படுகொலை செய்யப்பட்டாரா அல்லது அதன் பின்னணியில் வேறு ஏதேனும் கூட்டு வன்புணர்வு சம்பவங்கள் நடைபெற்றதா என்ற கோணத்தில் இரத்தினபுரி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திற்கு பார்சல் சர்வீஸ் ஊடாக வாசனை சவர்க்காரத்தின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து ஆபத்தான 7 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்குள் பார்சல் சர்வீஸ் ஊடாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் யாழ் நகர்பகுதியை அண்மித்த பகுதியில் உள்ள பார்சல் சர்வீஸ் நடத்தும் வர்த்தக நிலையத்திற்கு வெளிமாவட்டத்திலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் வாசனை சவர்க்காரம் வந்துள்ளது. அது தொடர்பில் போலீசார் அறிந்து பார்சலை பெற வருகை தந்திருந்தவருக்கு காவலில் இருந்து அந்த நபர் பார்சலை பெற வந்தபோது அவரை கைது செய்து பார்சலை சோதனையிட்டனர். அதன்போது பார்சலுக்குள் காணப்பட்ட சவர்க்காரத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளை போலீசார் மீட்டுள்ளனர். அதையடுத்து கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் பார்சலை அனுப்பிய நபர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று ஆடைகளை கடைந்து குற்றமான முறையில் செய்த சம்பவத்தோடு தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி யாழ் இந்து கல்லூரி கண்மித்த பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவரை 5 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்றது. பின்னர் அவரை கைதடி பகுதிக்கு கொண்டு சென்று ஆடைகளை கடைந்து செய்த பிற்பாடு யாழ் பொஸ்கோ பாடசாலைக்கு அருகில் கொண்டு வந்து கைவிட்டு சென்றனர். வீதி சோதனையில் ஈடுபட்ட போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற சந்தேகத்துக்கிடமான கார் ஒன்றை போலீசார் துரத்தி சென்று மறைத்தனர். இந்த கார் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது என்று சந்தேகிக்கப்படுகிறது. காரை சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து 2 ஆபத்தான கூறிய வாள்கள் மற்றும் 2.5 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. அத்துடன் காரின் கதவுகள், ஆசனங்கள் மற்றும் காருக்குள் இருந்த சட்டை ஒன்றிலும் இரத்தக்கரை காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட இளைஞன் மீட்கப்பட்டு வைத்திய பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்தனின் வழிகாட்டலில் இது குறித்து குறிப்பாக மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் உள்ள பிரபல நகைக்கடையொன்றில் 1.5 பவுன் தங்க காப்பை திருடிச் சென்ற 45 வயதுடைய பெண்ணொருவரை களுவாஞ்சிக்குடி போலீசார் வெள்ளிக்கிழமை கையமையமாக பிடித்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் குறித்த நகைக்கடைக்கு நகை வாங்குவது போல் சென்ற அம்பாறை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த பெண் அங்கிருந்து 1.5 பவுன் தங்க காப்பை சூட்சுமமான முறையில் திருடிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக கடை உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார்.
போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்னால் இந்த பெண் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து திருடப்பட்ட தங்க காப்பும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண்ணையும் மீட்கப்பட்ட தங்க காப்பையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான பெருங்குற்ற பிரிவு குழுவினரே இந்த அதிரடி கைதை மேற்கொண்டிருந்தனர். சம்பவத்தை தொடர்ந்து அறிமுகமில்லாதவர்களிடமிருந்து தூர பிரதேசத்திலிருந்து வரும் நபர்களிடம் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் போது வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுபாஷ் ஆரியத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ் நகர் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் சுற்றுலாவிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையிலும் நடமாடிய 30க்கும் அதிகமான யாசகர்கள் போலீசாரின் பங்களிப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் வைத்தியர் விவேகானந்த ராஜா தெரிவித்தார். மேலும் சுற்றுச்சூழலை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ் நகர பகுதி, யாழ் கோட்டை சுற்றுவட்டம், பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, போதனா வைத்தியசாலை சூழல் ஆகிய பகுதிகளில் வியாபார நிலையங்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகியோருக்கும் நாளாந்தம் பல்வேறு வகையில் யாசகம் என்ற போர்வையில் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் நபர்களை கட்டுப்படுத்துமாறு எம்மிடம் கோரிக்கை மற்றும் பலதரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த நடவடிக்கையை யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்தினவின் கவனத்துக்கு மால் கொண்டு செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ் மாநகரின் ஒத்துழைப்பையும் கோரியிருந்தோம். யாழ் மாநகரின் ஒத்துழைப்புடன் யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரத்தினவின் வழிநடத்தலில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்பகட்ட இழப்பீடு என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகை குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்த சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான AC கயநாயக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2 மில்லியனுக்கும் அதிக தொகையை மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தற்போது பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். உயிரிழந்த அதிகாரிகளின் இறுதிச் சடங்கு செலவுகள் அனைத்தையும் சிறைச்சாலைகள் திணைக்களமே ஏற்றுக்கொண்டுள்ளது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இழப்பீடு வழங்குவது குறித்து திணைக்களம் அவதானம் செலுத்தி வருகிறது. காயமுற்ற 7 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கயநாயக மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் 8 சிறை அதிகாரிகளை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்த அனைத்து கைதிகளையும் மீண்டும் கைது செய்யவும் அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவு செய்யவும் குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கொடூரமான கொலைகளில் ஈடுபட்ட சுமார் 75 கைதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அனைவரையும் அடையாளம் காணும் விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்துள்ளது. சிறை அதிகாரிகளை மிகவும் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்த சந்தேக நபர்களை அடையாளம் காண இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து கைதிகளிடமும் தற்போது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறையில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்ட DVRகளை தேடி காவல்துறையினர் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முழுமையான சோதனையை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைக்கூரையில் நின்று அட்டகாசம் போட்ட இளம்பெண்ணின் வாழ்க்கை பின்னணி. காதலன் கொடுத்த பொதியால் வாழ்க்கையை தொலைத்த மருத்துவ பீட மாணவி. சிறைக்குள் பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்கள் மீட்பு. உள்ளே கொண்டு வரப்பட்டது எப்படி? பெரும் அதிர்ச்சியில் அதிகாரிகள் விசாரணைகளில் திருப்பம். நீர்கொழும்பு சிறை மோதலில் சிக்கிக்கொண்ட பிரித்தானிய பெண் கைதி தேடுவதற்கு யாருமற்ற நிலையில் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அண்மையில் இணையத்தில் வைரலாகிய இளம்பெண் மேலாடையுடன் வீட்டுக்குள்ளிருந்து சடலமாக மீட்பு. அயலவர்கள் கூறிய திடீர் செய்தி உண்மையில் நடந்தது என்ன? கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் கொலைக்கு காரணம் என 75 கைதிகளில் சந்தேகம். தனித்தனியாக ஆரம்பமான விசாரணைகள். வெளிச்சத்துக்கு வரும் பல பகீர் தகவல்கள். போலீஸ் ஜீப்பில் துரத்திச் சென்ற அதிகாரிகள் மக்கள் நடமாட்ட பகுதிகளுக்குள்ளால் தலை தெறிக்க ஓடிய கள்ள மணல் கடத்தல்காரர்கள். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. யாழ்ப்பாணத்தில் சோப்பிற்குள் ஹெரோயின் கடத்திய கில்லாடி இளைஞன் கைது. நுணுக்கமான விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். பாராட்டு பெறும் போலீஸ் அதிகாரிகள். யாழில் இளைஞனை கடத்தி தாக்குதல். காரில் சிவப்பு கரைகள் வாள்களுடன் ஐவர் அதிரடியாக கைது. நகைக்கடையில் சூட்சமமாக தங்க காப்பை திருடிய பெண். உரிமையாளரின் கண்காணிப்பில் மாட்டிய பரிதாபம். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய போலீசார். யாழில் போலீசார் செய்த வரவேற்கத்தக்க விடயம். அப்புறப்படுத்தப்பட்ட வேறு மாவட்ட யாசகர்கள். மக்கள் பாராட்டு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு இழப்பீடு.
சர்ச்சையாக மாறி வரும் விவகாரம்.